ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க எல்லாருமே கண்டிப்பாக ஹாப்பி அண்ட் பாசிட்டிவாக தான் இருக்கணும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எங்களோட 5th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி டே தான் இன்றைக்கி. மார்னிங்கே பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேவரட்டான பருப்பு வடை என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அந்த பருப்பு வடையும் டீயோடு தான் இன்றைக்கி டே எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பூரியும் சிம்பிளாக ஒரு குருமா தான் பண்ண போகிறேன். டைம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 9:15 கிட்ட ஆயிடுச்சு. அது கூடயே பாசிப்பருப்பு பாயசம் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷலான டேனா ஸ்வீட் பண்ணுவோம் இல்லையா, அதனால தான். மார்னிங் எந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி ஊற வச்சுட்டேன். இந்த பாயசத்துக்கு ஜவ்வரிசி சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாயசத்தோட ரெசிபி நான் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. அதில் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சிம்பிளான பூரி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 பல் தேங்காய் கீரி போட்டுட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை, அப்புறம் ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வெஜிடபிள்ஸ் நம்ம எதுனாலுமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் சேர்த்து செய்ய போகிறேன். இது கூட கேரட் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு, ஒரு தக்காளி, 2-3 பச்சை மிளகா எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் சூடு பண்ணிவிட்டு ஆயில் மட்டும் ஊற்றிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாச்சி பூ சொல்லுவாங்களே, அது சேர்த்துட்டு இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் தக்காளி எல்லாத்தையுமே ஒரே டைம்லேயே சேர்த்துட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது கூட தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த குருமாக்கு பார்த்திங்கன்னா காரம் பச்சை மிளகா மட்டும்தான். ஃபைனலாக வேணும்னா கொஞ்சம் காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குல்லையே, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் போல் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா கடகடன்னு ஒரு சூப்பரான குருமா நமக்கு ரெடி ஆயிரும். இது தோசை, சப்பாத்தி, இட்லி, அப்புறம் பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாயசம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வெல்லம் தட்டி எடுத்துகிட்ருக்கேன். சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் சேனலில் வெல்லம் பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது. அந்த மாதிரி நிறைய கலர்ஸ்லாம் ஆட் பண்ணி அது நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலரில் பளிச்சுன்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்டில் விற்றுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வெல்லம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறப்போ அது உடம்புக்கு நல்லது கிடையாது, நிறைய டிசீஸ் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸில் சொல்லியிருந்தாங்க. அதனால் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ பிக் பாஸ்கெட் ஆப்பில் நான் சமீபத்தில் ஒரு வெல்லம் வாங்கிட்டு இருக்கேன். அது அவ்வளோ கலர் கிடையாது, நார்மலாக டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ வெல்லம் நல்லா கோல்டன் எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா அதை வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு வாங்குங்க. இன்றைக்கி பூரி பார்த்திங்கன்னா ரொம்ப உப்பலாலாம் வரல, ஒரு மாதிரி சப்பையாக தான் இருந்தது. ரொம்ப முறுக்கு மாதிரி கிறிஸ்பியாக இருந்தது. ஆக்சுவலாகவே நான் பூரி நல்லா சாஃப்டாக போடுவேன். பட் ஏன் இன்றைக்கி அந்த மாதிரி வரலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை மாவு ரொம்ப நேரம் ஊறலை அப்படிங்கிறதா கூட இருக்கலாம். எல்லா நேரத்துலையும் பார்த்திங்கன்னா சேர்ந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான அக்கேஷன்ஸ், ஒரு ஸ்பெஷல் டேஸ் அன்றைக்கி நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு முடித்த கையோட ஆஸ் யூஷுவல் என்னோடய வேலைகள்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு வீடு இந்த மாதிரி மெஸ்ஸியாக இருந்தால் பிடிக்காது. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் நான் உட்காந்தா தான் எனக்கும் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும். வாஷிங் மிஷினில் லோட் போட்டுட்டு கெட்டிலில் தண்ணி வச்சுட்டு கவுண்டர் டாப் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருவேன். கவுண்டர் டாப் எப்போயுமே எனக்கு குக் பண்ணி முடித்த உடனே க்ளீன் பண்ணி விட்டால் தான் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி கேஸ் ஸ்டவ்வும் பார்த்திங்கன்னா எப்போயுமே பளபளன்னு இருக்கணும். பாத்திரம் பார்த்திங்கன்னா நிறையவே சேர்ந்துருச்சு. ஏற்கனவே நேற்று பாத்திரமும் கூட நைட்டு நிறைய கடந்தது. ஸோ நான் அதை க்ளீன் பண்ணாமே படுத்துட்டேன். எல்லா நாளுமே நம்மளால் பர்ஃபெக்டாக வேலை பார்க்க முடியாது இல்லையா. ஃபஸ்ட்டு வீடை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா என் பையன் அங்கிட்டு இங்கிட்டு விளாண்டுட்டு இருப்பான். அதனால நான் எப்போயுமே வீடு கூட்டுற வேலையை ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரெகுலராக செஞ்சுருவேன். ஃபைனலாக எல்லா வெசலையும் வாஷ் பண்ணிவிட்டு சிங்கையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் அடுத்து நம்ம கிச்சனுக்குள்ளே நுழையிறப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண முடியும். எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்காது சிங்கில். கிச்சன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன். இதுக்கு மேலே கிச்சனுக்குள்ளே வர வேண்டிய வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வெளியே போகிற பிளான் இருக்குது. பாயசம் மீதம் இருந்தது, அப்புறம் பூரி, குருமா எல்லாமே மீதம் இருந்தது. அதை தான் நாங்கள் ஆஃப்டர்நூன் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாச்சு. என் பையன் தூங்கிட்டு இருந்தான். தூங்கி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை எடுத்து கொண்டு போட்டிருந்தான்.
பேக் எடுத்து பார்த்தா அடியில் இந்த அளவுக்கு அழுக்காக இருந்தது. எனக்கு தெரியல, ஒருவேளை நம்ம சின்ன வயசுலேயும் கூட இந்த மாதிரி தான் பேக் இப்படி பண்ணியிருந்தோமா அப்படின்ட்டு. பேக்கை ஃபுல்லாக தேய்ச்சிட்டே வரான் போல இருக்குது ஸ்கூலில். இன்றைக்கான ஹோம்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங் லைன் வந்து போடணும். ஸோ எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock போல் நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டோம். இதுதான் என்னோட புது ட்ரெஸ் வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் என்னை மீட் பண்ணப்போ வாங்கி கொடுத்தது. அதுதான் நான் இன்றைக்கி வந்து வியர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் வந்து விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு வெளியே கிளம்பியாச்சு. ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம பர்த்டே, வெட்டிங் டே இந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸ்க்கெலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து டெம்பிளுக்கு தான் போவோம். அதனால நாங்கள் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இது வந்து எங்களோட ஃபேவரட்டான டெம்பிள். இங்கே வந்து நடுவில் வந்து குளம் மாதிரி இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து பொதுவாகவே வெட்டிங் டேக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. எங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வெளியே போய் என்ஜாய் பண்ணணும் தான் நினைப்போம் மேக்ஸிமம். இங்கே வந்துட்டு எங்களோட ஃபேவரட்டான ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு நிறைய இருக்குங்க, ஸ்வீட் கார்ன், இந்த மாதிரி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ எல்லாமே இருக்கும். இது வந்து நிறைய ஆயில் இருக்கும், நிறையா கலர்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பொரிச்ச எண்ணெயிலே திரும்ப திரும்ப பொரிப்பாங்கங்கிறனால இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோலாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எப்பயுமே வந்து ஹைஜீனிக்காக சாப்பிடணும் அப்படிங்கிறதே வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா A to Bக்கு தான் வந்திருக்கோம். வெட்டிங் டே, பர்த்டேக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நான்வெஜ் வந்து சாப்பிட்றது கிடையாது. இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும் போதுலேருந்தே வந்த பழக்கம்தான். நான் வந்து ஸ்பெஷல் கீ ரோஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து அது கோன் மாதிரி கொடுப்பாங்க, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அடை, அவியல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக வந்துட்டு ஃபலூடா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த டே வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.